நீங்கள் படித்தது உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்க வேண்டும். உங்கள் குடும்பம் ரகசியம். கணவனுடைய குடும்பத்தினுடைய ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், ஒரு பெண்ணுக்கு 2 முகம் உண்டு. ஒன்னாவது, கணவன் இருக்கும்போது அவனோட கட்டுப்பட்டு நடக்கணும். ஏன்னா வீட்டினுடைய அதிகாரி அவன் தான். சார், ஒரு ஆபீஸ்க்கு போற ஒருத்தன் மேனேஜரா இருக்கான், ஒருத்தன் கீழே வேலை செய்யறான். அவன் சொல்றான், அவன் என்ன மேனேஜர், நானும் அவனும் ஒண்ணுதான்றாங்கிறான். வேலை நடக்குமா? நடக்காது, நடக்காது. ஒரு கார் ஓட்டிட்டு போறோம், ஸ்டேரிங் ரவுண்டா தான் இருக்கு, கீழே உள்ள வீலு ரவுண்டா தான் இருக்கு. வீலு சொல்லிச்சான், நீ மட்டும் என்ன மேலே ஏறி பார்த்துட்டு ஆட்டிக்கிட்டே இருக்க, நானும் மேலே ஏறி ஆட்ட போறேன். இந்த வண்டி ஓடுமா? அது ஓடாது, ஓடாது. எப்படி ஓடும்? குடும்பத்துல ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு கீழே இருக்கணும், ஒருத்தர் கீழே இருக்கணும், ஒருத்தர் நடத்தாட்டணும். மனைவி முதலில் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். காணித்தாத் அப்படின்னு சொன்னா கணவன் சொன்னா முதல்ல ஏத்துக்கணும். கணவன் வீட்டுக்கு வந்தா சிரிக்கணும். பெருமானார் சொல்லுவார்கள், என்னது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அடைந்திருக்கிற நல்லவற்றில் தக்குவாவுக்கு அடுத்து என்ன தெரியுமா? இதான் நவரையிலேஹா சர்ரத்துஹு வ இதா அமரஹா அத்தாஅத்துஹு வ இன் அக்ஸம அலைஹா அபர்ரத்துஹு வ இன் காப அன்ஹா ஹஃபிதத்துஹு மின் மாலிஹி வ நஃப்ஸிஹா. வீட்டுக்குள்ளே ஒரு ஆண் வந்தால் அவளை பார்த்து சிரிக்கணும் நாங்க பெருமானார். இதான் நவரையிலேயா. ஒரு ஆணுக்கு வீட்டுக்கு வரணும்னு தோணணும் சார், வீட்டுக்கு போகணும்னு தோணணும். நான் துபாயில இருக்கும்போது ஒரு தடவை ஒரு 8:30 மணிக்கு ஒரு கடைக்கு போனேன். அப்ப என் கடையில என் கூட வேலை பார்க்கிற ஒருத்தர் சுத்திட்டே இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இங்க சுத்திட்டு இருக்கீங்கன்னு. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி தான் அந்த வீட்டுக்கு போன ஒரு 9:10 மணிக்கு தான் போவேன். ஒய்ஃப் இங்கயா ஊர்லயா அப்படின்னு. சில பேர் வீட்டுல யாரும் இல்லாம நீ எங்கேயாவது அங்க எங்க சுத்துவான். இல்லங்க, அந்த அம்மா அவன் வீட்டுலதான் இருக்கா, அதே முகத்தை எப்படிங்க பாக்குறதுன்னு நானே இப்படி சொல்றான். அந்த முகத்தை முகரக்கட்டை எவன்